Hi guys, welcome to Ambutudhan programming. எங்கள் வீடியோஸ் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நான் யாருன்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். என் பேர் சசி. நானும் என் ஃப்ரெண்டு சுதாகரும் சேர்ந்து தான் அந்த யூடியூப் சேனல் ஆரம்பித்தோம். நாங்கள் இந்த சேனலில் ப்ரோக்ராமிங் ரிலேட்டட் கம்ப்யூட்டர் ரிலேட்டட் ஸ்டப்ஸ் எல்லாத்தையுமே நாங்கள் போடுவோம். எங்கள் சேனலில் நாங்கள் ஆல்ரெடி பைத்தான் பிளேலிஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்புறம் சி ப்ரோக்ராமிங்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அதில் ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ப்ரோக்ராமிங்ஸை சி ப்ரோக்ராமிங்கில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறது கோடிங் பேட் பிளேலிஸ்ட்டில் இருக்க ஒரு வீடியோ. கோடிங் பேட்ன்றது ஸ்டான்ஃபோர்ட் ப்ரொஃபஸரோட ஒரு ப்ராஜெக்ட். அவரோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் தனித்தனியாக அசைன்மெண்ட் கொடுத்து அதை கரெக்ட் பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கு ஒரு வெப்சைட்டாக பண்ணால் அதில் எல்லாருமே வந்து சைன்இன் பண்ணி அவங்க ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சாரு. அதுக்காக அவர் இனிஷியேட் பண்ண ப்ராஜெக்ட் தான் இந்த கோடிங் பேட். அந்த வெப்சைட் லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். அதில் இருக்க ஒரு ப்ராப்ளம் தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நம்ம நிறையா ப்ராப்ளம்ஸ் அதில் சால்வ் பண்ணிட்டு தான் இருக்கோம். வார்ம் அப் 1ல் இது ஒன்று தான் மிஸ்ஸிங், ஒரு ஸ்டார் வேறு மிஸ்ஸிங். ட்ரை பண்ணி பார்ப்போம். Front 3 given a string, we will say that the front is the first 3 character of the string. ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துட்டாங்க, அதில் ஃபஸ்ட்டு 3 கேரக்டர் ஃப்ரண்ட்னு சொல்கிறாங்க. If the string length is less than 3, the front is whatever it is. Return a new string which is 3 copies of the front. ஓகே ஃபைன். அவங்க என்ன சொல்கிறாங்க, ஒரு ஸ்ட்ரிங் தந்துடுவாங்க, அதில் ஃபஸ்ட்டு 3 கேரக்டர் தான் ஃப்ரண்ட்டுன்னு சொல்கிறாங்க. அப்படி 3 கேரக்டருக்கு கீழே இருந்ததுன்னா அவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அதுதான் ஃப்ரண்ட்டுன்னு சொல்கிறாங்க. இப்போ அவங்க கொடுத்துருக்க அந்த ஃப்ரண்ட்டை 3 டைம்ஸ் ஆட் பண்ணி தரணும். அப்போ எஃப் ஃபஸ்ட்டு நம்ம 3 கேரக்டர்ஸ்க்கு கீழே இருக்கிற கேசஸ்லாம் ஹேண்டில் பண்ணிடலாம். அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா லென் ஆஃப் எஸ்டிஆர், ஏன்னா நமக்கு லென்த்து தேவை. லென் ஆஃப் எஸ்டிஆர் லெஸ்ஸர் than equal to 3 இருந்தால் ரிட்டர்ன் எஸ்டிஆர் ப்ளஸ் எஸ்டிஆர் ப்ளஸ் எஸ்டிஆர். அப்படி இல்லைன்னா ரிட்டர்ன் எஸ்டிஆர் 0 to 4 ப்ளஸ் இதே விஷயத்தை மறுபடியும் 2 வாட்டி கன்காட்டினேட் பண்ணுங்கள். அவ்வளோதான். இப்போ நம்ம இதை ரன் பண்ணி பார்த்தோம்னா ஓகே சாரி இண்டெக்ஸிங் 0 1 2 தான், அதுதான் 3 கேரக்டர். ஸோ நம்ம இங்கே 3 தான் போடணும். இந்த மாதிரி சில்லி மிஸ்டேக்ஸ்லாம் அப்போது பண்ணிங்கன்னா தான் ப்ரோக்ராமிங்லாம் உங்களுக்கு டச்சில் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ தேங்க் காட் ஸ்டார் வாங்கிட்டோம். ஓகே கைஸ், நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக வார்ம் அப் 1 கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம வார்ம் அப் 2லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆல்ரெடி நம்ம வார்ம் அப் 2ல் 2 வீடியோ பண்ணியிருக்கோம், அது இந்த பிளேலிஸ்ட்டில் இருக்குது. நம்ம மீதி இருக்கிற எல்லா ப்ராப்ளம்ஸையும் சால்வ் பண்ணுவோம். இந்த பிளேலிஸ்ட்டோட கோல் இதில் இருக்க எல்லா ப்ராப்ளம்ஸையும் பைத்தானில் சால்வ் பண்ணுறது. உங்களுக்கு பைத்தானில் கான்செப்ட்ஸ்லாம் தெரியணும், பைத்தான் கற்றுக்கணும் அப்படின்னா எங்களோட பைத்தான் பிளேலிஸ்ட் போய் பாருங்கள். நான் இப்போ அதை இன்ஃபோ பேனலில் போடுறேன், கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே அதோட லிங்க்கை போட்டுடுறேன். ப்ரோக்ராமிங்ன்றது ஒரு லாங்குவேஜ், ஸோ அதை நம்ம டெய்லி பேசணும். நீங்கள்லாம் டெய்லி பேசுகிறீங்க, அதாவது ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கன்னு நான் நம்புகிறேன். நீங்கள் எந்த கொஸ்டின்ஸை ரொம்ப டஃப்னு ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த கொஸ்டினுக்கு கமெண்ட்டில் போடுங்க. அது இந்த வெப்சைட்டில் இருக்கணும்னு அவசியம் இல்லை, அது எந்த வெப்சைட்டில் இருந்தாலும் பரவாயில்ல. அந்த வெப்சைட்டோட லிங்க்கையும் இல்லை கொஸ்டினை ரொம்ப டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்க. நான் அந்த கொஸ்டினை அடுத்த வீடியோவில் சால்வ் பண்ணுறேன். கீப் ப்ராக்டிஸிங் அண்ட் ஹாப்பி கோடிங் கைஸ்.